பாஜகவினுடைய ஒரு புதிய தலைமை எவ்வளவு ஒரு சவாலானது? எந்த கட்சிக்கும் அதன் தலைமை என்பது ஒரு சவாலான ஒன்றுதான். அதே போல் பாஜகவின் தலைமை நாளை தீர்மானிக்கப்பட உள்ளது. நாளை அதுக்குண்டான அறிவிப்பு வெளிவரும். அந்த அடிப்படையில் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய தேர்தல் 2026 தேர்தல் அதிமுக மற்றும் பிற அனைத்து கட்சிகளோடு கூட்டணியாக பயணிப்பது இன்றைக்கு திரு அமித்ஷாவின் வருகையின் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தமிழகத்தின் ஒரு தேர்தல் அரசியலில் ஒரு மிகப்பெரிய உயரத்தை இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் அடைந்திருக்கிறது என்பதுதான் பார்க்க முடிந்த ஒன்று. அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து போராடியால்தான் ஆட்சி மாற்றம் என்பது சாத்தியம் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களின் வருகை இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலின் ஒரு முக்கியத்துவமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. முக்கியத்துவமான ஒரு நாளும் கூட இன்றைக்கு. அதிமுகவோடு எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு சொன்ன எடப்பாடி துரோகம் செய்து விட்டார்னு திருமதி கனிமொழி இப்போ பேசியிருக்காங்க. அவர்கள் திமுகவில் இருக்கிறவங்க அப்படி தான் பேசுவாங்க. அது எதிர்பார்த்த ஒன்று தான். அந்த அளவில் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடுவதை அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. அதுதான் உண்மை. ஆளும் தரப்பில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவதை தாங்க முடியாமல் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொட்டுகிறார்கள். அப்படிதான் பார்க்க வேண்டும். தேர்தலை சந்திப்பதற்கு பாஜகவுக்கு அதிமுகவினுடைய தேவை இருக்கிறது அப்படிங்கிற உண்மையா? தமிழ்நாடை பொறுத்தவரை கூட்டணியாக தேர்தலை சந்திப்பது வழக்கமாக 50 ஆண்டு காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த விதத்தில் ஆளும் கூட்டணி எதிர்கூட்டணி என்று கூட்டணிகளாகத்தான் தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் கூட்டணி ஆட்சி என்று ஒன்று அமைந்ததில்லை இதுவரை. எப்படியாக இருந்தாலும் கூட்டணிகளாக இணைந்து பயணிப்பது தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக ஆகும் பொழுது அது நிச்சயமாக ஆளும் தரப்பில் வயிற்றுல புளிய கரைக்கும் அவங்களுக்கு. இது நடக்கிற விஷயந்தான், எதிர்பார்த்த ஒன்று தான். ஆகையால் எதிர்த்தரப்பில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆளும் அரசை தட்டி கேட்கும் இடத்தில் இன்றைக்கு ஒன்றிணைகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அது ஒவ்வாத கூட்டணி அப்படியெல்லாம் விமர்சனம் செய்யக்கூடிய இடத்தில் ஆளுங்கட்சி இறங்கத்தான் செய்யும். அதை எதிர்பார்த்து தான் இந்த கூட்டணியும் இதை சந்திக்க தயாராக எல்லா தன்னுடைய ஏவுகணைகளை தயாராக வைத்துக் கொண்டிருக்கிறது. அவருக்கு இந்து மதத்தை பற்றி ஒன்றும் தெரியல. அது மட்டும் கிடையாது, வேண்டுமென்றே இந்து மதத்தின் கொள்கைகளை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அவர் அவதூறை பரப்பி வருகிறார். இதற்கு காரணம் அவர் மட்டும் கிடையாது, அவர் சார்ந்த திமுக கழகமும் கூட. அவர்களின் அடிப்படை விதை என்பது இன்றைக்கு அவர் மூலமாக விருட்சமாக வெளியில் வந்திருக்கு. அவ்வளோதான், அப்படிதான் அதை பார்க்க வேண்டும். ஆகையால் திமுகவின் கருத்தை தான் பொன்முடி ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு பாஜக உள்ள வந்தீங்க, ஆனால் இதுவரைக்கும் எந்த பதவியும் உங்களுக்கு கொடுக்கப்படலை. அதுக்கு ஏதாவது பேசியிருக்கீங்களா? இப்போதான் பாஜகவின் உள்கட்சி தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. தற்பொழுது மாநில தலைவர் தேர்வு என்பது நடைபெற உள்ளது. நாளைய தினம் அது முடிந்த பிறகு தேசிய தலைமை யார் என்ற மாற்றம் ஏற்படும். தேசிய தலைவராக தற்பொழுது இருக்கக்கூடியவர் மத்திய அமைச்சராக ஆகிவிட்டதால் தற்போது தேசிய தலைவரும் மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் அதுவும் மாற்றி அமைத்த பிறகு எங்களுடைய பொறுப்புகள் என்னவாக இருக்கும் என்று விரைவில் தீர்மானிக்கப்படும் என்று உறுதியாக மேலிடத்திலிருந்து கூறியிருக்கிறார்கள். கட்சியும் உறுதியான முடிவுகளை எடுக்கும் என்பதை தெள்ளத் தெளிவாக எனக்கு கூறியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சந்தோஷமான செய்தி உங்களுக்கு எல்லாம் நான் கூற விருப்பேன். காலதாமதம் இருக்காது. நிச்சயமாக விரைவில் இதற்குண்டான நல்ல செய்தி உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு அதை வெளிப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன்.